ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து தமிழ் தான் பார்க்க போறோம். சரியா? பலமுறை சொல்லி பார்ப்போம், சொல்லை எழுதுவோம். இந்த வார்த்தையை வந்து நம்ம படிச்சு பார்க்குறோம். படிச்சு பார்த்துட்டு இதுல இருந்து ஒரு சொல்லை எடுத்து எழுத போறோம். சரியா? இந்த வார்த்தையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இதுல இருந்து ஒரு சொல்லை வந்து நம்ம உருவாக்க போறோம். உருவாக்கி இதுல எழுத போறோம். சரியா? தாரி, தரி, தா இத் அப்படின்னு இருக்குது. இப்ப என்ன எழுதலாம்? தாரி, தரி, கத் அப்படின்னு என்ன இருக்கும்? கத்தரியா இருக்குமா? கத்தரி, கத்தரிக்காய் இருக்குல்ல? கா இத் தாரி இருக்குமா? சொல்லி பார்க்கணும். தெரியலன்னா திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தோம்னா அந்த வார்த்தை வந்துடும். தாரி, தரி, கத், தரி, கத் அப்படின்னு வருது. அப்ப கத்தரின்னு எழுதலாமா? இந்த கத் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இந்த தறி எடுத்து பின்னாடி எழுதணும்னா ஒரு வார்த்தை ஆயிடும். கத்தரி. கா இத் ரி, கத்தரி. அடுத்தது இப்ப நீதான் சொல்லணும். சா இல், சா இல், ஊ இஞ்ச், சா இல், ஊஞ்சல், ஊ இன் ஜாயில். அப்படிலாம் ரெண்டு ரெண்டா சேர்த்து படிக்கணும். ஜல், ஊஞ்ச் அப்படின்னு இருக்கா? ஊஞ்சல் அப்படி சொல்லி பார்த்தோம்னா வந்துடும். ஊஞ்சல். ஊ இன் சா இல், ஊஞ்சல். அடுத்தது லை கட, லை கட, லை கட, லை கட. அப்ப என்ன வரும்? கடலை. கடலை வருதா? கடலை. கா டா லை, கடலை. அடுத்தது தா இ, மீ இட். இப்ப ரெண்டு ரெண்டா பிரிச்சு படிச்சு பார்ப்போமா? டாய் மிட், டாய் மிட், மிட்டாய் வரலாமா? மிட்டாய். மீ ஃபர்ஸ்ட் இந்த மிட் எழுதுறோம், இந்த டாய் வந்து பின்னாடி எழுதுறோம். அவ்வளவுதான். மீ இட் டா இ, மிட்டாய். இப்ப இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சொல்ல உருவாக்கிட்டோமா? கத்தரி, ஊஞ்சல், கடலை, மிட்டாய். அடுத்தது இது என்ன சொல்லிருக்காங்க? சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்போம். ஒரு சொல்லு இருக்கு, அந்த சொல்லு உள்ளாரே இன்னொரு சொல்லு இருக்கு, அந்த இன்னொரு சொல்ல கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்ப குருவிங்கிறது ஒரு சொல்லா, இந்த குருவிக்குள்ளார இன்னொரு சொல் ஒளிஞ்சிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்ப குருவின்னு இருக்கு, இந்த ரூவை எடுத்துட்டு குவி அப்படின்னோம்னா குவிக்கிறது. குவியல் குவியலா குவிப்போம்ல, அதான் குவிக்கிறது. குவி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? குருவிங்கிறதுல இந்த ரூவை மட்டும் எடுத்துட்டா குவி அப்படின்னு இருக்கு. ஒண்ணு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போறோம். கரும்பு, கா ரு இம்பு. இதுல ஏதாவது ஒரு எழுத்தை விட்டுட்டு இன்னொரு சொல்லு வருதான்னு கண்டுபிடிக்கலாம். கா ரு இம்பு. கா விட்டுட்டா என்ன வரும்? ரு இம்பு, ரும்பு அப்படின்னு ஒரு பொருள் இல்லை. அடுத்தது இந்த ரூவை விட்டுட்டு மற்ற கம்பு, கம்புன்னு ஒண்ணு இருக்கா? கம்பு எழுதிக்கலாமா? கம்புனா அரிசி, கம்பு இருக்குல்ல, தானியங்கள். இந்த ரூ எடுத்துட்டோம்னா கம்பு. கா இம் பூ, கம்பு. அடுத்தது மண்புழு. இதுல வந்து ஏதாவது எழுதலாம். இதுல ரெண்டு வார்த்தை எடுக்கலாம். மண் எடுக்கலாமா? புழுன்னு ஒண்ணு எடுக்கலாம். மண்ணுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, புழுன்னு. இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை எழுதிக்கலாம். என்ன வார்த்தை எழுதலாம்? மண் எழுதிக்கலாமா? மண், மண். மண்ணுன்னு ஒரு வார்த்தை எழுதலாம், புழுன்னு ஒரு வார்த்தை எழுதலாம். ரெண்டு வார்த்தை இந்த ஒரே சொல்லுல ரெண்டு சொல்லு உருவாக்கலாம். அடுத்தது நண்டு, நண்டு, நா இண்டு. இதுல ஏதாவது ஒரு இந்த நாவை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்துல வந்து அதிகமா வார்த்தை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, இருக்காது. அப்ப இந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு மத்த ரெண்டு சொல்லி பார்க்கலாமா? நாடு, நடு, நடுறது.
நடு அப்படி சொல்லலாமா? நடு. நடுன்னு ஒரு சொல்லு கண்டுபிடிச்சிட்டோமா? இதுல இன்ன மட்டும் எடுத்துட்டோம்னா போதும். இதுல முள்ளங்கி இங்கி லாவ எடுத்துட்டா முள்ளு 2 மெய் எழுத்து சேர்ந்து ஒரு வார்த்தை படிக்க முடியலையே, முள்ளங்கி அப்படி படிக்க முடியாது. இது முதல்லயே இது போல இதுல முதல்லயே வார்த்தை இருக்கு பாரு. முள்ளுன்னு இருக்குல்ல, முள்ளு இருக்குல்ல, முள்ளுங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முள் முள். அடுத்தது கண்டு. மெய் எழுத்து எடுத்தோம்னா எடுத்தா கண்ணுன்னு எடுத்துக்கலாம்ல. ஆமா, கண்டு. கண் எழுதலாமா? டூ எடுக்கலாம். கண்ணுன்னு எழுதலாமா? டூ எடுத்துடலாம். கண். அடுத்தது தள்ளு வண்டி. தள்ளு தள்ளு வண்டி. இதுல என்ன வார்த்தை எழுதலாம்? வண்டி எடுக்கலாமா? வண்டின்னு ஒரு வார்த்தை எடுக்கலாமா? தள்ளுறது, தள்ளுன்னு ஒரு வார்த்தை எடுக்கலாம், வண்டின்னு ஒரு வார்த்தை எடுக்கலாம். எந்த வார்த்தை எடுத்துக்கலாம்? தள்ளுனா தள்ளுறது, வண்டின்னா வண்டி. வண்டி. வண்டி எழுதிக்கலாமா? வண்டி. அடுத்தது துணிவு. துணிவு. இதுல ஏதாவது ஒரு எழுத்து எடுத்துட்டு ஒரு சொல்ல உருவாக்கலாம். என்ன எழுத்து எடுக்கலாம்? இந்த ஊ எடுத்து பார்க்கலாமா? துணி. துணி இருக்குல்ல, இந்த ஊ எடுத்துட்டோம்னா துணி. தூ எடுத்துட்டா நிவு, அப்படி ஒரு வார்த்தை இல்ல. நீ எடுத்துட்டா தூ, அது வார்த்தை இல்ல, சொல்லு கிடையாது. பூ எடுத்துட்டோம்னா துணி அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்கு, பொருள் தருது. துணி. நீ. துணி. அடுத்து முள்ளம்பன்றி. இதுல 2 சொல்லு இருக்கு பாரு. முள்ளுன்னு ஒரு சொல்லு எடுக்கலாம், பன்றி அப்படிங்கிறது ஒரு விலங்கு, அது ஒரு சொல்லு எடுக்கலாம். புல் எங்க இருக்கு? பூ இங்க இல்லையே. மூமா இது? மூயில். முள். வேற என்ன எடுக்கலாம்? பரி. பன்றி எடுத்துக்கலாம். முள்ளும் எடுத்துக்கலாம். முள்ளு வச்சுக்கலாமா? முள்ளு எங்கேயே எடுத்தோமா, ஏற்கனவே போட்டோம்ல, அதனால பன்றி எடுத்துக்கலாம். முள்ளுதான் இங்க எடுத்துட்டோம்ல, அதனால ஒரு புது வார்த்தை எடுத்துக்கலாம். பன்றி எடுக்கலாம், முள்ளும் எடுக்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது கனிவு. 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 இதுல என்ன எடுக்கலாம்? இந்த ஊ எடுத்து பார்க்கலாமா? கனி. கனின்னா என்னது? பழம். கனின்னு ஒரு வார்த்தை இருக்குதா? பொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கணும். கனி. கனின்னா என்னது? பழம், பழங்கள். கனி. புரிஞ்சுதா இது? கத்தரி, ஊஞ்சல், கடலை, மிட்டாய். இந்த சொல்ல இருந்து குவி, கம்பு. இந்த கரும்புல இருந்து கம்பு எடுத்திருக்கோம். மண்புழுல மண், நண்டுல நடு, முள்ளங்கில முள், கண்டுல கண்ணுன்னு சொல்ல எடுத்திருக்கிறோம். தள்ளு வண்டியில வண்டி, துணிவுல துணி, முள்ளம்பன்றியில பன்றி எடுத்திருக்கோம். கனிவுல கனி. இப்படிதான் ஒரு சொல்லுல இருந்து இன்னொரு சொல்ல வந்து கண்டுபிடிச்சு எழுதலாம். சரியா? புரிஞ்சா? ஓகே. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? ஓகே, நன்றி.